நாங்க சமையல் எக்ஸ்பிரஸ் ஷோவை என்ஜாய் பண்ணி ஊரா சுத்திட்டு இருக்கோம். கரெக்டான மாடல் தான். வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கடந்து போகிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப தேனி முடிச்சுட்டு திண்டுக்கல் போறோம், அதே மாதிரி ஈரோடு முடிச்சுட்டு சேலம் போகணும். சோ அந்த மாதிரி தான் எங்களுடைய டிராவல் சூப்பரா இருக்கு. ஹைவேல நின்னுட்டு ட்ரோன் ஷாட்ல நானும் ஜோயாவும் நடிச்சிட்டு இருக்கோம். பினாலே vlog போடல. மேக்குமல காத்தடிக்க காத்தோட கதையடிக்க கதை கேளு கதை கேளு கதை கேளடியோ. சோயாவின் கதையோட தேனிமல காத்தோட கதை கேளு கதை கேளு கதை கேளடியோ. கதை கேளு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன் கத்துற? வேணா அங்க இருந்து கத்து, உடனே காது கேட்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் கதை கேளு vlog போடுறேன். ரொம்ப ஹாப்பி. நான் இப்ப இருக்கிறது தேனி. ஹாய் ஜோயா. ஹாய் गाइस. கதை கேளு நேர்களே வணக்கம். வணக்கம். என்னுடைய சேனல்ல வந்து நான் இப்போ வீடியோ போட்டே பல மாதங்கள் ஆச்சு ஜோயா. ஆமா. என்னடா லுக்கு இது? ஆமா. கதை கேளு இங்கே ஏன் வரல அப்படின்னு தானே ஜோயா கேட்டப்பதான் எனக்கு தோணுச்சு, சரி ஏன் எடுக்கலன்னு. நாங்க சமையல் எக்ஸ்பிரஸ் ஷோவை என்ஜாய் பண்ணி ஊரா சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த vlog எடுக்கிறதுக்கு மோட்டிவேஷனலா இருந்தது தேனி. அவ்வளவு அழகா இருந்துச்சு. so beautiful. அண்ட் இந்த வீடியோல வந்து ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் என்னன்னா ஜோயா கதை சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. சொல்றேன் நான் இப்ப கொஞ்ச நேரத்துல சொல்றேன். யோசிச்சுட்டு இருக்கேன். கதை கேளு கதை கேளடியோ. தனக்கு தக்கா மனமனக்கும் வீருந்தோட கலகலக்கும் மனசோட கதை கேளு கதை கேளடியோ. என்னுடைய சேனலோட கண்டென்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் குழந்தைங்களுக்கு கதை சொல்றதுக்காக எடுக்கிறேன், எனக்கு டைம் பத்தல எடுக்கலன்னு சொன்னோம். அக்கா நல்லா இருக்குக்கா பண்ணுங்கக்கான்னு சொன்னாப்ல. அப்ப நான் சொன்னேன், ஜோயா நீயே ஒரு குட்டி கதை சொல்லு, குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. கதை வரும், கண்டிப்பா வரும். ஆனா வராது. பாட்டி நோக்கு, இந்த பாட்டி சமாளமா இருக்காங்க. கலகலக்கும் மனசோட கதை கேளு கதை கேளடியோ. மேக்குமல காத்தடிக்க காத்தோட கதையடிக்க கதை கேளடி. ஷூட்டிங் போகுது ஜோயா, நம்மளதான் எடுக்கிறாங்க. நம்ம ஷூட்டிங் மைக் அவனோட கனெக்டடு, அதனால இவரு நம்ம பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம். நம்ம வேலை பண்ண மாட்டேங்குது, யூடியூப் சேனல்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கு. அப்படி நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி மக்களே, கதை சொல்ல வந்துட்டோம். இல்ல கண்ணாடி கழட்டி சொல்லலாம்ல, உங்க இஷ்டம். கதை வந்து புரியுற மாதிரி சொன்னா மட்டும் போதும். சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி நிறைய கதை தெரியும், ஆனா இப்போ டக்குன்னு இதுல பார்த்து நான் சொல்றேன். ஓகே, கதை கேளு பார்ட் 2ல இன்னொரு வாட்டி கூட கூப்பிடணும். அப்ப நான் உட்கார்ந்து ஒரு கதை சொல்லுவேன். ஓகே சரி. ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருக்கா. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. அவரு வந்து அவருக்கு நம்ம ஹாபிஸ் விளையாடும் இல்லையா, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வேட்டையாடல் தான் ஹாபி. வேட்டையாடுனா ஹண்டிங். அது ஹண்டிங்னு ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி காட்டுல எல்லாம் போயிட்டு ஏதாச்சும் புடிச்சிட்டு அப்படி ஒரு இதுதான். இவர் ரெண்டு திக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஈவன் ராஜாவும் மந்திரியா இருந்தாலும் அப்படி போய் இப்படி 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 போயிட்டு இருக்கும். சரி, அப்ப இன்னைக்கு நாளைக்கு இவரு பிளான் பண்றோம் வச்சு நம்ம ராஜா நம்ம கிளம்பிடலாம், ஹண்டுக்கு போலாம் அப்படி சொல்லி ஹண்டுக்கு போகுது. ஆனா ஹண்டுல என்ன நடந்துச்சு, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த ராஜாவோட சின்ன விரல் இருக்கும் இல்லையா, சிறிய விரல், அது இவனோட விரல் காட்டுறான். சின்ன ஒரு விரல் முறிஞ்சு போச்சு. கட் ஆயிடுச்சு. அப்ப ராஜாவும் ஐயோ என்னது என்னோட விரல போயிடுச்சு அப்படி ஃபீல் பண்ணும்போது மந்திரி என்ன சொன்ன, எல்லாம் நல்லதுக்குது அப்படி சொன்னேன். பரவாயில்ல எல்லாம் நடந்துக்கு. ஒருத்தரோட விரல போயிருக்க நல்லதுக்கு தானா அப்படி சொல்லி செம்ம கோவம் வந்துச்சு.
கோவம் வந்த உடனே என்ன பண்ணா ராஜா இல்லையா அனௌன்ஸ் பண்ணி ஜெயில போடணும் அப்படி சொன்னேன். ஜெயிலுக்கு என்ன சொல்லுவோம்? ஆமா ஜெயில் தான். ஜெயில் இங்கிலீஷ் தானே, அது தமிழ்ல. ஆமா 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 கரெக்ட். சிறையில போடணும். ஜெயிலுக்கு என்ன சொல்லுவோம்? தரங்கல். ஆமா சரி. மந்திரி வந்து ஃப்ரெண்ட் நல்ல விஷயம் நடந்துட்டு என்னது நல்லதுக்கு தானே கை அறந்திருக்கு, நீனு நல்லதுக்கு நல்லதுக்கு சொல்ற கோவம் வந்துருச்சு. அவ்வளவுதான், நீயே அவ்வளவு ஃபுல் டே இல்ல வாழ்க்கையில ஜெயில தான் சொல்லி மந்திரின்னு ஜெயில லாக் பண்ணியாச்சு, சிறையில் அடைச்சா. மந்திரி எதுவும் சொல்லல, ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து இருந்தா. சரி அப்புறம் நெக்ஸ்ட் ராஜா இப்ப தண்ணியை தான் வேட்டைக்கு போயா, மந்திரி இல்ல, புரியுதா? அப்படி போகும்போது வேற ஒரு காட்டு டீம் இருக்குல்ல, பாகுபலியில ஆப்போசிட் வேற கேங் இருக்கு இல்லையா, ஆமா அந்த மாதிரி இருக்கிறவன் வந்து இந்த ராஜாவை பிடிச்சிருச்சு. ஏன் பிடிச்சிருச்சுன்னா அவங்க கோவில்ல தெய்வத்துக்கு மனுஷ பலி கொடுக்கறதுக்கு, அதுக்கு என்ன சொல்லுவோம்? அத மனுஷ பலிதான். அதுக்குதாக இந்த ராஜாவை ரெடி பண்ணி, ராஜாவை கரெக்டான சைஸ் ஃபிகர் அப்படி சொல்லி புடிச்சுட்டான். புடிச்சு ரெடி பண்ணி எல்லா டைம் பார்த்தா இவனுக்கு விரல் இல்ல, விரல் கம்மியா இருக்கு. அப்ப இது வந்து அபூர்ண அப்படின்னாச்சா ஒரு மனுஷனுடைய ஒரு பெர்ஃபெக்ட்டான மனுஷன் இல்லையே, விரல் இல்லையே அப்படி சொல்லிட்டு இப்படி வரைக்கும் மட்டும் அது வேண்டாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம் சொல்லி டிஃபெக்டட் பீஸ். அதுதான் அது வந்து தப்பு இல்லையா? நம்ம கடவுளுக்காக தான் இவங்க மனுஷ பலி கொடுக்குறாங்க. நம்ம கடவுளுக்கு இப்படி இந்த மாதிரி பீஸ கொடுக்க அப்படி சொல்லிட்டு இது கேன்சல் பண்ணிட்டா. அப்ப என்னாச்சு, அந்த மந்திரி சொன்ன எல்லாம் நல்லதுக்கு நடந்துருச்சு. ஐயோ அந்த டென்ஷன் ஆகி இந்த அவனோட தெற்ற புரிஞ்சுக்கிட்டு மந்திரியே அப்புறம் ரிலீஸ் பண்ணி சாரி சொல்லி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டா. இந்த கதையில நம்ம என்ன புரியுது? மாரல் என்ன? எல்லாம் நல்லதுக்குதான். என்ன நடந்தாலும் ஒரு வேளை உங்க விரல உடஞ்சு போச்சாலுமே நல்லதுக்கு தான் நினைச்சுக்கலாம்ல. ஒழுங்கா காட்டு. கரெக்டான மாரல் தான். வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே வந்து நல்லதுக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கடந்து போகிறதுக்கு ஈஸியா இருக்கும். கரெக்ட் ஜோயா. வாவ், வாட் a நைஸ் ஸ்டோரி. நாங்க இவ்ளோ கரெக்டான ஒரு ஸ்டோரி வந்து ஜோயா சொல்லுவாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நான் நெக்ஸ்ட் எபிசோட சீசன் 2 ல வரேன். இல்ல நான் ஒரு 5 இடத்துல சீசன் 2 கதைக்கே இல்ல, சீசன் 2. அதுதான் நான் வரேன். நன்றி. அப்புறம் சமையல் ரெசிபி கூட நீங்க சொல்லணும். அப்படியா? இப்ப இல்ல, அது அப்புறம். ஓகே, இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க, ஜோயாக்கு மென்ஷன் பண்ணலாம். வாவ், லவ்லி ஸ்டார்ட் ஆஃப்டர் லாங் கேப். கதை கேளு லவ்லி ஸ்டார்ட். நல்ல கதை. நான் இந்த கதை பிடிச்சிட்டேன்னா நான் இன்னும் கதை எடுத்துட்டு வருவேன். நான் பிடிச்சாலும் பிடிச்சலாம் நான் என்னை மோட்டிவேட் பண்ணுங்க, இனிமே கதை சொல்ல நம்ம கதை சொல்லலாம், சேர்ந்து சொல்லலாம். ஓகே, நீங்க கேட்டுக்கோங்க சரியா? அங்க ஷார்ட் கூப்பிடுறாங்க பாரு. ஆதி வந்து ஜோயா ஃப்ரெண்ட். ஹாய் சொல்லு. ஹாய். எஸ், இப்போ தேனியில இருந்து நாங்க வந்து கிளம்பிட்டோம். we are going to திண்டுக்கல். சோ இந்த மாதிரி தான் ஒரு நாள்ல வந்து பக்கத்துல இருக்கிற இடத்தை கவர் பண்ணி இப்ப தேனி முடிச்சு திண்டுக்கல் போறோம். அதே மாதிரி ஈரோடு முடிச்சுட்டு சேலம் போகணும். சோ அந்த மாதிரி தான் எங்களுடைய டிராவல். சூப்பரா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பலாமா? வெயிட், இதுதான் என்னுடைய சமையல் எக்ஸ்பிரஸோட பெட்டி. இது இல்லாம நான் போறதில்ல. போலாம் திண்டுக்கல். திண்டுக்கல் ஹைவேல நாங்க இந்த எபிசோட முடிச்சுட்டு மதுரைக்கு போய் மதுரையில இருந்து சென்னை போறோம். சமையல் எக்ஸ்பிரஸ் ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சீசன் 1 என்ஜாய் பண்ணேன், ஏன்னா நிறைய சாப்பிட்டேன். குக் வித் கோமாளி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிறைய குக் பண்ணேன். சமையல் எக்ஸ்பிரஸ் சீசன் 2 ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிறைய ஊரா சுத்துறேன். இப்ப கூட பாருங்க, திண்டுக்கல்ல ஹைவேல நின்னுட்டு ட்ரோன் ஷாட்ல நானும் ஜோயாவும் நடிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்? இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு வந்தாதான். ஸோ சமையல் எக்ஸ்பிரஸ் என்னுடைய ஃபேவரட்டான ஷோ. அகெயின் நானும் ஜோயாவும் குக் வித் கோமாளி, இப்போ சமையல் எக்ஸ்பிரஸ். ஜயா, ஓ ஹாய். சரி, எப்படி இருக்கு நம்ம ரெண்டு பேர் காம்போ சமையல் எக்ஸ்பிரஸ்? லவ் யூ. ஃபினாலே ஒரு vlog போட்டுச்சா? ஃபினாலே vlog போடல. என்ன போடு. ஜோயாவும் நானும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி. எனக்கு ஒரு குட்டி தங்கச்சி மாதிரி. எனக்கு குட்டி தங்கச்சி மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜோயாவை. நாங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு மலையாள படமும் நடிச்சிருக்கோம். ஸோ நைஸ், அழகான கதை சொன்னீங்க மேடம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம்.
இப்போ நம்ம ஏர்போர்ட் போகிறோம். ஓகே, மதுரையிலேருந்து சென்னை போகிறோம். தேங்க்ஸ். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இனிமேல் அடிக்கடி கதை போடுறேன். ஜோயா சொன்னாங்க ப்ளீஸ் அக்கா பண்ணுங்க அக்கா அப்படின்னு. அதனால நான் மோட்டிவேட் ஆயிருக்கேன். ஓகே.